காமராஜரின் 112வது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 112வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், மூத்த தலைவர்கள் குமரி அனந்தன், ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன், கே.வி. தங்கபாலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காமராஜர் இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கும் மரியாதை செலுத்திய தமிழக காங்கிரஸ் கட்சியினர் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கினர். 60 வருடங்களுக்கு முன்பே தொலைநோக்கு பார்வையோடு ஏழை மாணவர்களுக்கு தமிழகத்திலே இலவச கல்வியை கொண்டு வந்தவர், மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இலவச கட்டாய கல்வி என்ற ரீதியிலே பல கோடி மாணவர்கள் பயனடைகின்றார்கள். அதேபோல உலகிலேயே மிகப்பெரிய திட்டமான மதிய உணவு திட்டத்தை இந்திய அரசு, சென்ற காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டத்தை இன்றும் இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிறது. அதன் அடிப்படையிலே 15 கோடி மாணவர்கள் பயனடைகின்றார்கள் என்பதை பெருந்தலைவரது பிறந்த தின நன்னாளிலே கூற விரும்புகிறேன்.